ஹே கைஸ் வெல்கம் டு என் ஸ்டுடியோ. ஸோ நம்ம தளபதி விஜய் அவருடைய ஜனநாயகன் படத்துடைய சேட்டலைட் ரைட்ஸை யார் வாங்கியிருக்கா, அதாவது டிவி ஷோஸ்லாம் யார் வாங்கியிருக்கா அப்படின்ற மாதிரி அப்டேட் வந்திருக்கு. ஸோ இதன்படி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துன்னா சன் டிவி தான் வாங்கியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நான் சொல்லப்பட்டுச்சு. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சன் டிவி இல்லை, சன் டிவி கிட்டேருந்து ஜி தமிழ், அதாவது இசட் தமிழ் அப்படின்ற இவங்க வந்து வாங்கிட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தளபதி விஜய் அவர்கள் ஒரு முடிவு பண்ணியிருக்காராமா. ஸோ என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜனநாயகன் படத்துக்கும் டிஎம்கேக்கும் எந்த ஒரு கனெக்ஷனுமே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்காங்கம்மா. ஸோ இதனால சன் டிவின்றது வந்து பார்த்தீங்கன்னா டிஎம்கேவோட ஒரு டிவிங்கிறனால அங்கேருந்து வாங்கியதுனா நம்ம ஜி தமிழ்கிட்ட கொடுத்தாச்சு அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. அண்ட் இது மட்டும் இல்லாமல் தேட்டரில் வாங்கி ரிலீஸ் பண்ணுற தேட்டரிக்கல் ரைட்ஸையும் வந்து பார்த்தீங்கன்னா ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் அவர் தான் வாங்கியிருந்தாரு. பட் அவரும் வந்ததுன்னா ஒரு டிஎம்கே அப்படின்றதுனால அவர்கிட்ட இருந்து வாங்கி வந்ததுன்னா 7 ஸ்கிரீன் ஸ்டுடியோஸ்ல கொடுக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. இன்னும் கொடுக்கல. ஸோ கொடுத்துட்டாங்க அப்படின்னா அஃபிஷியல் அப்டேட் வந்துடும். இன்னும் கொடுக்கல, அவங்கள்ட்ட இருந்து வாங்கி கொடுத்துடலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்கம்மா. ஸோ டிஎம்கே கூட எந்த ஒரு லிங்க்குமே இருக்கக்கூடாது அப்படின்னு தளபதி விஜய் அவர்கள் முடிவு பண்ணியிருக்காங்கம்மா. ஸோ இது ஒரு நல்ல முடிவுன்னு தான் சொல்லணும். ஏன் அப்படின்னா படத்தோட ரிலீஸ் அன்னைக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லாமல் அதனால் ரிலீஸ் ஆகும். அண்ட் இப்போ கூட சோசியல் மீடியாஸில் ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. என்ன அப்படின்னா ஜனநாயகன் படம் ஜனவரி 9ஆம் தேதி வராது, படம் நான் போஸ்ட்பாண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது. ஸோ சொன்ன தேதியில் சொன்ன டைமில் வேற லெவலில் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. கண்டிப்பாக 9ஆம் தேதி தான் ரிலீஸ் ஆகுது படம். அண்ட் படத்தோட ஆடியோ லான்ச் பிளான் பண்ண மாதிரி டிசம்பர் மந்தோட எண்டில் நடக்க போகுது. ஸோ கண்டிப்பாக தளபதியோட குட்டி ஸ்டோரிக்கு எல்லாருமே வேற லெவலில் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் படத்துடைய ஓடிடி ரைட்ஸ்னு பார்த்தா நம்ம அமேசான் பிரைம் இவங்க தான் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ இவங்க தான் வந்து முன்னாடியே வாங்கியிருக்கா சொன்னாங்க. ஸோ இவங்க தான் இப்பயும் வாங்கியிருக்காங்க. ஸோ இப்போ இவங்க தான் வந்து ஓடிடிலே ரிலீஸ் பண்ணுவாங்க. அண்ட் சேட்டலைட் ரைட்ஸை சன் டிவி வாங்காது. இன்னொரு ப்ளஸ் இருக்கு. என்ன அப்படின்னா விஜய் அவர்கள் டிஎம்கே எதிர்த்து ஏதாவது ஒரு வசனம் பேசியிருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக சன் டிவில இந்த ஒரு படத்தை டெலிகாஸ்ட் பண்ணும்போது அதை கட் பண்ணிடுவாங்க. ஸோ பட் ஆனால் ஜி தமிழ்ல வந்து கட் பண்ண மாட்டாங்க, அப்படியே வேணா ஷோ பண்ணுவாங்க. அண்ட் ஜி தமிழ்கிட்ட இருக்கிற ஒரு மைனஸ்னு பார்த்தோம் அப்படின்னா படத்தை போட்டு தேய்ச்சிருவாங்க, படத்தை போர் அடிக்கிற அளவுக்கு ஆக்கிடுவாங்க. பட் சன் டிவி அப்படி கிடையாது. 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி நீட்டா இறக்குவாங்க. அதுதான் சன் டிவி கிட்ட இருக்கிற ஒரு விஷயம். ஸோ அதனால சன் டிவி கிட்ட போனாலே நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நினைச்சோம். பட் ஆனால் அரசியல் ரீதியாக பார்க்கும்போது ஓகே பரவாயில்ல, யார் வாங்கிட்டு போறாங்க, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிவியில பார்க்க போறோம், செல்லுல தானே பார்க்க போறோம், பார்த்து பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து நம்மளோட மைண்ட் செட் இருக்கு. ஓகே வெயிட் பண்ணி பார்ப்போம் இதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ கண்டிப்பாக நவம்பர்லேருந்து இதுக்கான அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட்லாம் வந்துடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம தளபதி விஜய் அவருடைய ஜனநாயகன் படத்தோடைய சேட்டலைட் ரைட்ஸை வந்து ஜி தமிழ் வாங்கியிருக்கிறதா சொல்லப்படுது. ஸோ இதை பற்றி உங்களோட ஒப்பீனியனை கன்வர்ஸாக பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணி இந்த மாதிரி தமிழ் சினிமா இருக்க மூவிஸ் அப்டேஷன் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.